ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி வந்து டே 19th. ஸோ இன்றைக்கி காலையிலேயே செய்யணும்னு ஆரம்பித்தேன். நேற்று என்ன ஆச்சு அப்படின்னா 2 நாளாக தொடர்ந்து காலையில் 4 o'clock எந்திரிச்சது. நைட் தூங்க ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால கொஞ்சம் என்ன லேட்டாக அதனால காலையில் சீக்கிரம் எழுந்திருந்ததுனால உடம்புக்கு தேவையான தூக்கம் வந்து கிடைக்கல. ஸோ இந்த ஒர்க் அவுட் வேறு நமக்கு ஹெவியாக இருக்கா, அதனால் பாடி கொஞ்சம் டயர்ட் ஆகுது. அதனால் உடம்பு தூக்கம் கேட்குது. அதனால் நேற்றுக்கு மார்னிங் ஒரு 11 o'clock சும்மா ஒரு அரை மணி நேரம் 10 நிமிஷம் படுத்து எந்திரிக்கலாம் அப்படின்னு படுத்தவ தான் நான் எந்திரிக்கும் போது மத்தியானம் மணி 3. ஸோ அதனால் நமக்கு பாடிக்கு தேவையான ரெஸ்ட்டை நம்ம கொடுக்கல அப்படின்னா பாடி நம்மக்கிட்டேருந்து கேட்டு வாங்கிடும். அதனால் என்னாச்சு, நேற்றுக்கு 3 மணி வரைக்கும் தூங்கினதுனால நைட்டு 1 மணி வரைக்கும் தூக்கம் இல்லை. ஸோ அந்த தூக்கம் வந்து அந்த அந்த ரேஞ்சுக்கு கொண்டு வர முடியல. ஒரு 9-10 அந்த ரேஞ்சுக்கு தூங்கினா தான் நம்மளால் ஒரு 4 o'clock எந்திரிச்சு ஆக்டிவாக ஒர்க் பண்ண முடியும். ஸோ நம்மளோட தூங்குகிற நேரம் வந்து ஏதோ காரணத்தினால மிஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம அடுத்த நாள் மார்னிங் சீக்கிரம் எந்திரிச்சாலும் அதுக்கப்புறம் நம்ம பாடி வந்து அந்த ரெஸ்ட்டை வந்து கேட்டு வாங்கிக்கும். அது நான் நிறையா தடவை பார்த்துட்டேன். எங்கேயாவது நம்ம தூங்காமல் 1 நாள் 2 நாள் கண்டினியூஸாக வேலை செஞ்சோன்னா அடுத்த 2 நாள் ஏதாவது ஒரு நாள் கண்டிப்பாக உடம்பு அந்த தூக்கத்தை கேட்டு வாங்கிடும். அதனால் நேற்றுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. ஒரு 3 மணி வரைக்கும் நல்லா தூங்கினது. ஸோ இன்றைக்கி வந்து அதனால் காலையில் எந்திரிச்சது லேட்டு, எல்லாம் லேட்டுங்கிறதுனால இன்றைக்கி என்னால் ஈவினிங் தான் பண்ண முடியுது. ஸோ பரவாயில்ல, தூங்க தானே செஞ்சுருக்கோம். அதனால் தூக்கம் வந்து நல்ல விஷயம். அது தூங்காமல் இருக்கிறவங்களுக்கு தான் தூக்கத்தோட அருமை என்ன அப்படிங்கிறது புரியும். அது எனக்கு நல்லா தெரியும். நான் ரொம்ப நாள் தூங்காமல் இருந்திருக்கேன். அதனால் தூங்குறது வந்து ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ பாடி கேட்டு வாங்கிடுச்சு அந்த தூக்கத்தை. ஸோ இன்றைக்கி வந்து டே 19th. இப்போ வந்து நான் வந்து என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா ஸ்லோ ஃபேஸ் தான் எடுத்திருக்கேன். முன்னாடி ஃபாஸ்ட் ஃபேஸ் எடுத்தேன். 43 minutes 45 minutesக்குள்ளே முடிக்கிறது. ஸோ ஒரு ரவுண்டுக்கு வந்து ஒரு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பண்ணுவேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஸ்லோ ஃபேஸ் 1 hour இருக்கிறது, அதாவது ஒரு ரவுண்டு வந்து 12 செட்டு வந்து 12 ஆசனா வந்து ஒரு செட்டு வந்து 5 minutes அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகிறதுனால நம்ம வந்து ஒவ்வொரு ஆசனத்துலேயும் கரெக்டாக பண்ண முடியுது. இப்போ நம்ம வேகமாக பண்ணுறோமா கரெக்டாக பண்ணுறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ இப்போ வந்து நம்ம அது ஆசனாங்களாக வந்து கரெக்டாக பண்ணணும். அதுதான் நமக்கு தேவை. இப்போ வேகமாக பண்ணி அந்த 15 நிமிஷத்தை சேவ் பண்ணி என்ன பண்ண போகிறோம்? இன்னும் எஃபிலேயோ வாட்ஸ்அப்லேயோ ரீல்ஸ்லேயோ எதுலேயோ ஒன்று செலவு பண்ணுவோம். ஏதோ ஒன்று பார்த்துக்கிட்டு இதுவாக இருப்போம். அதுக்கு பதிலாக நாம் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம பண்ணுற அந்த ஒவ்வொரு ஆசனமும் நமக்கு கரெக்டாக இருக்கும். இன்னுமே அந்த போஸ்டர்ஸ் வந்து இன்னும் கரெக்டாக வரணும். அதனால் இந்த ஸ்லோ ஃபேஸ் எடுத்திருக்கேன். இது எனக்கு 2 நாளாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இந்த ஃபேஸ்லேயே போவோம் இனிமேல். அப்படி ஃபாஸ்ட்டு வேணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா அப்போ பார்த்துக்கலாம். அதனால் இப்போ வந்து அந்த இதை ஸ்லோன்னு சொல்ல முடியாது. ஸ்லோ அப்படிங்கிறது 2 hours ஆகும். இது வந்து 1 hour தான். ஸோ இது வந்து மீடியம். ஃபாஸ்ட்டும் இல்லை ஸ்லோவும் இல்லை, நடுவில் உள்ள மீடியம். ஸோ இன்றைக்கி முடிச்சுட்டு இன்றைக்கி அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டே 19 ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்ஃபேக்ட் இந்த 1 hour 5 minutes இந்த இதில் வந்து நாம் பண்ணும்போது 12 60 65 ஒரு இதுக்கு வந்து மோர் தென் 5 minutes ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு செட்டுக்கு வந்து. ஸோ இதில் வந்து என்ன நான் இன்றைக்கி கவனித்தது என்ன அப்படின்னா கம்ஃபர்டபுளாக எல்லா ஆசனத்தையும் நல்லா பண்ண முடியுது. ஆனால் என்னென்னா கவுண்ட்டுக்கு முன்னாடி என் கால் போயிடுது. ஃபாஸ்ட்டாக பண்ணி பாடி பழகினதுனால அது 12 சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நான் 12 முடிச்சிடுறேன். 2-3 ரவுண்டு அப்படி தான் ஆச்சு. ஸோ கொஞ்சம் மெதுவாக அதுக்கு கொஞ்சம் நான் பழகணும். இன்னொன்று என்னென்னா அந்த ஃபாஸ்ட்டில் பண்ணும்போது ஒவ்வொரு செட்டு 12 ஆசனம் முடித்த உடனே எனக்கு ஒரு ரெஸ்ட்டு தேவைப்பட்டது. ப்ரீத்திங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தது. இப்போ நான் வந்து உங்ககிட்ட எப்படி பேசுகிறேன், அப்போ ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு பேசும்போது அப்படி இப்படின்னு ப்ரீத்திங் பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும்.
ஸோ நிதானமே பிரதானமாக நாம் எடுத்து இதை செய்யும்போது ப்ரீத்திங் வந்து ரொம்ப நார்மலாக இருக்குது. ஸோ கம்ஃபர்டபுளாக செய்ய முடியுது. ஒரு ரவுண்டுக்கு அடுத்த ரவுண்டு வந்து எனக்கு இந்த ரெஸ்ட்டுங்கிறது தேவைப்படலை. ஆக்சுவலி இன்றைக்கி வந்து பெருசாக தேவைப்படலை. நான் சும்மா ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன், இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு. மற்றபடி ரொம்ப 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 கம்ஃபர்டபுளாக சூப்பராக இன்றைக்கி வந்து முடித்தாச்சு. ஆரம்பித்ததும் தெரியல, முடித்ததும் தெரியல. அதனால் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டே 19 சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ டே 19 வந்து ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ இன்னும் ஒரு 2 நாள் ஒட்டினா இந்த இது வந்து இந்த கட்டம் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் நமக்கு சூப்பராக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ்லி விஷஸ். நாம் வந்து நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு டே 20.